அம்மனுக்கு இந்த பூ சமர்ப்பிக்கவே கூடாது தெரியுமா? திரு சந்துரு ஒரு அன்பான குடும்பத் தலைவர், பக்தியில் ஆழ்ந்தவர். அவருடைய வீட்டில் அம்மனை பூஜை செய்யும் ஒரு பழக்கம். அம்மனுக்கு தினமும் பூ சமர்ப்பிக்காமல் ஒரு நாளும் விடமாட்டார். ஆனால் சில நாட்களாகவே ஒரு விஷயம் நடக்கிறது. அம்மனை பூஜிக்கும் போது விளக்கு அணைந்து போவது, பூ காற்றில் விழுவது, திடீரென வீட்டில் ஆபத்துகள் ஏற்படுவது. சந்துரு குழம்பினார். நான் தவறில்லாம பூஜை செய்கிறேனே, பிறகு ஏன் அம்மன் கோபிக்கிறாள்? அவருக்கு புரியவில்லை. ஒரு நாள் ஒரு மூதாசாரியாரை அவர் சந்திக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் அதிர்ச்சி கொடுத்தது. நீ சமர்ப்பிக்கிற அந்த பூதான் காரணம். அம்மனுக்கு எல்லா பூவும் ஏற்கப்படுவதில்லை. சில பூக்கள் அவமதிப்பாக கூட இருக்கலாம். அம்மனுக்கு சமர்ப்பிக்க கூடாத பூ அது என்ன தெரியுமா? செடியின் மேல் வளரக்கூடிய நாகலிங்க பூ, அல்லது சில இடங்களில் தும்பை, மஞ்சள் செடி பூவும் அம்மனை பரிகாசமாக பாவிக்கிறது. அம்மன் சக்தியாக இருந்தாலும் சில பூக்கள் ஒரு சாபமாக கருதப்படுகின்றன. சந்துரு திரும்பி வீட்டிற்கு வந்தவுடன் அம்மனுக்கு போடும் பூவை கவனிக்கத் தொடங்கினார். இனிமேல் நாகலிங்கம் போன்ற பூக்களை முற்றிலும் தவிர்த்து துளசி, சிவந்த செம்பருத்தி, அரளி பூக்களை மட்டுமே பயன்படுத்தத் தொடங்கினார். அந்த நாளிலிருந்து அம்மனை வழிபட்ட போது ஏற்கனவே சுட்டும் தீபம் இப்பொழுது நின்று ஒளிர ஆரம்பித்தது. வீட்டில் அமைதி, சந்துருவின் மனத்தில் சந்தோஷம். பூஜை ஒரு உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு ஞானம். அம்மனை பூஜிக்கிறதற்கு முன் நம் தவறுகளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளப்படும் வழியில் நடக்க வேண்டும். நீங்கள் எந்த பூவை வைத்து அம்மனை பூஜிக்கிறீர்கள்? அம்மனுக்கேற்ற பூக்கள் மட்டுமே என்று கமெண்ட் செய்து பக்தியை பரப்புங்கள். நலமும் அருளும் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.